வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் உலக புகழ்பெற்ற கற்பக விநாயகர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் சதுர்த்தி விழாவையொட்டி தினமும் கற்பக விநாயகர் தினமும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். 9ஆம் நாள் விழாவான நேற்று மாலை ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மூலவர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சதுர்த்தி விழா இன்று அதிகாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை 5 மணி முதல் தங்க கவசத்தில் எழுந்தருளிய மூலவர் கற்பக விநாயகரை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். சதுர்த்தி விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்ச்சி கோயில் குளத்தில் சிவாச்சாரியார் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்கின்றனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவ சுவாமி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று முதல் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை சிறப்பாக நடக்கிறது. விழாவையொட்டி மாணிக்க விநாயகர் மற்றும் உச்சி விநாயகர் சுவாமிக்கு படையல் செய்ய பிரம்மாண்டமான கொழுக்கட்டை தயாரிக்கப்பட்டது. மாணிக்க விநாயகர் சன்னதியில் 75 கிலோ, உச்சி விநாயகர் சன்னதியில் 75 கிலோ என 150 கிலோ எடையில் நிவேத்தியம் செய்யப்பட்டது. இந்த கொழுக்கட்டை பச்சரிசி மாவு, உருண்டை வெல்லம், ஏலக்காய், ஜாதிக்காய், எள்ளு, நெய், தேங்காய் ஆகிய பொருட்களை கொண்டு திருக்கோயில் மடப்பள்ளியில் தயாரிக்கப்பட்டது. மேலும் 2004ஆம் ஆண்டு முதல் பெரிய கொழுக்கட்டை தயார் செய்யப்பட்டு படையல் செய்யும் வழக்கம் இருந்து வருகிறது. பெரிய கொழுக்கட்டையானது நிவேத்தியம் செய்யப்பட்டு சேவார்த்திகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இன்று தொடர்ந்து 14 நாட்களுக்கு நடைபெறும் விழாவில் உச்சி பிள்ளையார், மாணிக்க விநாயகர் சன்னதி மூலவருக்கு தினந்தோறும் சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெறும். மாலை பக்தி இனிசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி, ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. திருவிழா நாட்களில் மாலை 4 மணிக்கு பாலகணபதி, நாகாபரண கணபதி, லட்சுமி கணபதி, தர்பார் கணபதி, பஞ்சமுக கணபதி, மூஷிக கணபதி, ராஜகணபதி, மயூர கணபதி, குமார கணபதி, வல்லப கணபதி, ரிஷி பாருடர் கணபதி, சித்தி புத்தி கணபதி மற்றும் நர்த்தன கணபதி ஆகிய பல்வேறு விசேஷ அலங்காரங்களில் மாணிக்க விநாயகர் உற்சவர் பக்தர்களுக்கு காட்சி தருவார். மெகா சைஸ் கொழுக்கட்டை தோளில் சுமந்து படையலிடப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்த வண்ணம் உள்ளனர். விழா ஏற்பாடுகளை மலைக்கோட்டை கோயில் உதவி கமிஷனர் உள்ளிட்ட கோயில் பணியாளர்கள் செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான 111.2 அடி உயர சிவலிங்கம் சுவாமியை வணங்கும் ஆஞ்சநேயர் மறுவாழ் மலையை தூக்கிக் கொண்டு பறந்து செல்வதைப் போன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. உலக சாதனை படைத்த செங்கல் சிவபார்வதி கோயிலில் 32 பாவனைகளை குறிக்கும் வகையில் கணபதி மண்டபம் உள்ளது. இங்கு 32 கணபதி சிலைகள் உள்ளன. இங்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1008 கொட்டை தேங்காயை கொண்டு அஷ்டதிரவிய மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. பிரம்மாண்டமான ஹோம குண்டத்தில் சுவாமி மகேஸ்வரானந்த சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் 1008 கொட்டை தேங்காயில் அஷ்டதிரவிய மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. ஹோமத்தில் எள், தேன், நெய், மாதுளை, அவல், பொரி, சர்க்கரை உட்பட அஷ்டதிரவியங்களால் ஹோமம் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
இதில் வெளிநாட்டு பக்தர்கள் உட்பட தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் ஆத்தூர் வெள்ளைப்பிள்ளையார் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு மூலவருக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து வெள்ளைப்பிள்ளையாருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் வெள்ளைப்பிள்ளையாரை தரிசித்து மனமுருகினர். உயரமான முருகன் அருள் பாலிக்கும் ஸ்தலம் சேலம் ஏத்தாப்பூர் முத்துமலை முருகன் கோவில். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முருகன் மற்றும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.